ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. டைரக்டா டிஷ்ஷுக்கு போகலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இது என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, பிராமின்ஸ் மேரேஜ்ல கட்டு சாப்பாடு நிற்கும் போது ஒரு மிளகு குழம்பு செய்வாங்க. இந்த 4 நாள் விருந்து, இந்த 2 நாள் விருந்து சாப்பாடுக்கு அப்புறம் கடைசி நாள் ஒரு பத்திய சாப்பாடு. மிளகு குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும். ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணோம்னா 1 வாரம் 10 நாள் கெட்டு போகாது. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் கொஞ்சம் அந்த நுணுக்கங்கள் ஜாஸ்தி. அந்த மிளகை ஓவராக வறுத்துட்டா கசப்பு எடுத்துரும், அந்த வெந்தயம் கொஞ்சம் கூட போச்சுன்னா கசப்பாயிடும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து இந்த டிஷ்ஷை பண்ணிங்கன்னா, நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு ஆங்க இருக்கும். வாங்க, ஒரு பிராமின் ஸ்டைலில் ஒரு மிளகு குழம்பு. கடாய் வச்சுருக்கேன். கடாய் சுட்டுடுத்து இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான். 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஸ்லோ ஃப்ளேமில் இந்த துவரம்பருப்பு வறுபட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வெந்தயம், பருப்பு இந்த மாதிரி வறுபட்டு இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் தனியா, இந்த ஸ்டேஜில் கொத்து கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட துவரம்பருப்பு வெந்தயமும் நல்லா கலர் மாறிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த கருவேப்பிலையும் போட்டு வருங்க. ஓ 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ஒரே 1 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்கூட்டில் ஒரு வாட்டி நல்லா பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணு. இந்த ஸ்டவ்வோட சூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயோட சூடு, அதில் அந்த மிளகு வறுபட்டா போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் மிளகை ஓவராக வறுத்துட்டிங்கன்னா கசப்பு தன்மை எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த வெந்தயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன், அது மாதிரி தான் போடணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதை கம்ப்ளீட்டாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அரைப்போம். இப்போ அது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு ஒரு கொரன்னு 95% அரைப்போம். ஸ்லைட்டாக கொரன்னு இருக்கும். அந்த பதத்துக்கு தண்ணி விட்டு அரைச்சோம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நம்ம அந்த வறுத்த கடையே வைக்கிறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட நல்லெண்ணெய் சுட்டுடுத்து நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய், அது கூடவே ஒரு பிஞ்சு வெந்தயம், இந்த ரெசிபி நோ ஆனியன் நோ கார்லிக். நிறைய பேர் எதானே கேட்குறீங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, கருவேப்பிலை, பருப்பு கலர் மாறின உடனே புளித்தண்ணி, திக்க கரைச்ச புளித்தண்ணி வச்சிருக்கேன். 1 2 3 4 5 ஒரு 60 கிராம் புளித்தண்ணி.
கொஞ்சமாக வெல்லம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கோபுரம் மாதிரி இந்த சின்ன ஸ்பூனில் கோபுரம் மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஸ்பூன் தனியாத்தூள், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போ போட்டுக்கிறேன், வேணும் அப்புறம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம வறுத்தது, குழம்புக்கு வறுத்ததெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. மிக்சியில் சேர்த்துக்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைங்க, அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கொதிக்குது. நம்ம விட்ட தண்ணி 2, இது பாருங்க, இது வரைக்கும் இருந்த தண்ணி இப்போ கம்மியாயிருக்கு, இன்னும் கூட கம்மியாகும். அந்த நம்ம 2 டம்ளர் விட்ட தண்ணி ஒரு 1 டம்ளருக்கு ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கும். ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட், மிளகு துவரம்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஏற்கனவே வறுத்துருக்கோம். மறுபடியும் கொதிக்க விடக்கூடாது. மறுபடியும் இந்த ஸ்டேஜ்லயும் நீங்க மிளகு கொதிக்க வச்சீங்கன்னா கசப்பு ஏற்படும். ஆனா மிளகு போட்ட உடனே ஒரு சின்னதா ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்கேன், அது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் பாருங்க. இது வரைக்கும் இருந்தது, இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். ஸ்லோ பண்ணிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை பாருங்க இந்த மாதிரி அரைச்சிருக்கேன், நரன்னு அதை அப்படியே சேர்த்துருங்க. அதில் இந்த ஸ்டேஜில் இந்த மிக்ஸி அலம்பி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்றேன். இது வந்து சாம்பாரோட கன்சிஸ்டன்சி இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நார்மலாக ஒரு கரண்டி சாம்பார் விட்டு சாத்து கலந்தீங்கன்னா இது 2 டீஸ்பூன் போட்டுட்டா போதும். இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிட்டோம். டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. நான் ஒரு 1/2 உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய், பச்சையா ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மிளகுழம்பு. இது வந்து ஒரு அருமருந்து. இந்த போர்ஷன் வந்து நிச்சயமா 1 வாரம் 10 நாள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இன்னும் தப்பு இல்லை, இன்னொரு 1 ஸ்பூன் கூட நல்லெண்ணெய் விடுறவங்கன்னு விட்டுக்கலாம். பிராமின்ஸ் கல்யாண ஸ்டைலில் ஒரு மிளகுழம்பு, கட்டு சாப்பாடு அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு மிளகுழம்பு, ஒரு அட்டகாசமான ரெசிபி. ஆக்சுவலாக ஒரு மருந்து. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்மோஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும். ஸோ எப்போல்லாம் நம்ம வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோமோ சப்சிக்வெண்ட்டாக அதே டயத்தில் வாட்ஸ்அப்லேயும் நம்ம வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து செவ்வாய், வியாழன், சனி காலையில் 7:30 மார்னிங் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வரப்போகிற ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் 19ஆம் தேதியிலேருந்து நம்மளோட வீடியோக்கள் எல்லாம் மதியம் 1 மணிக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ இத்தனை நாள் கொடுத்த ஆதரவை மீண்டும் எங்களுக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட வரப்போகிற ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து மதியம் 1 மணிக்கு நம்மளோட வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லக்ஷ்போஜனா. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshbojana.